Good morning, dear students. In the last class, we have studied mathematical induction as well as PGN code principle. PGN code principle அப்படின்னா எப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருந்தேன் லாஸ்ட் கிளாஸில். இப்போ 5 PGNs இருக்குன்னு வச்சுக்கோங்க. There are 5 PGNs. So we have some 5 PGNs. So 5 PGNs, assume that we have 5 PGNs. And we have only 4 PGN poles. For example, 1, 2, 3, 4. So if 5 PGNs occupy 4 poles, then at least 1 PGN pole contains more than 1 PGN. அந்த மாதிரி நம்ம நேற்றுக்கு சொல்லியிருந்தா தான் PGN pole principle அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ வந்து நம்பர் ஆஃப் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் PGN poles எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. இங்கே வந்து நம்பர் ஆஃப் PGNs வந்து 5. There are 5 PGNs. Okay. Therefore, if all the 5 PGNs occupies the 4 poles, then there should be at least 1 PGN pole contains which contains more than 1 PGN அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நம்ம படித்தோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்பர் ஆஃப் PGN poles வந்து 4, நம்பர் ஆஃப் PGNs 5 இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் PGNs வந்து 1 கிரேட்டர் தேன் நம்பர் ஆஃப் PGN poles. சரியா? அப்போ வந்து நம்பர் ஆஃப் PGN போலுக்கும் நம்பர் ஆஃப் PGNஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1. டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 1. சரியா? ஸோ பட் இன் ப்ராக்டிக்கலி we can have more number of PGNs. நம்பர் ஆஃப் PGN போல்ஸை விடவும் ஒரே ஒரு PGN தான் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு கிடையாது. நிறைய PGNs அதிகமாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கேஸில் நம்ம சொல்லக்கூடியது வந்து ஜென்ரலைஸ்டு PGN போல் பிரின்சிபிள். இது வந்து PGN ஹோல் 4 இருக்குது, PGNs 5 இருக்குது. அப்போது வந்து ஒரே ஒரு PGN தான் ஹோலை விட அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறப்ப நம்ம சொல்கிறது தான் வந்து PGN ஹோல் பிரின்சிபிள். ஸோ ப்ராக்டிக்கலி we can have number of PGNs, more number of PGNs than PGN poles. Therefore, in that case, we talk about generalized PGN pole principle, right? Yes, listen here. So if n plus 1 PGN occupies n poles, then at least one pole has more than 1 PGN. This is PGN pole principle. Next we talk about generalized PGN pole principle. Generalized PGN pole principle அப்படின்னு பார்க்குறப்ப if m PGN occupies n poles, if m PGN occupies n poles, m greater than n. So number of PGNs m, which is greater than n. N is number of PGN poles, right? Then one of the PGN poles must contain at least floor value of m minus 1 by n plus 1 PGNs. Okay. If m PGN occupies n poles, then one of the PGN poles must contain at least floor value of m minus 1 by n plus 1 PGNs, right? ஸோ இங்கே வந்து ஃப்ளோர் வேல்யூ அப்படிங்கிற ஒரு புதிய கான்செப்ட் நான் சொல்லியிருக்கிறேன். ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க ஃப்ளோர் வேல்யூ, சீல் வேல்யூ. ஏற்கனவே படிச்சிருக்கிறீங்களா எங்கேயாவது? ப்ளீஸ் கிவ் யுவர் ரெஸ்பான்ஸ்.
Come on. Have you Yes, studied sir. anywhere floor value, seal value? படிச்சதில்லை இல்லையா? ஓகே, அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். So listen here. Floor value of x. Floor value of x, which is denoted by the symbol, this one. Okay, it is looking like a bracket, but the lower part only closed, not the upper part. Upper part is not closed. Okay, இந்த மாதிரி இருக்காது, இப்படி எழுதக்கூடாது. பட் வந்து எப்படி எழுதணும்னா இந்த மாதிரி எழுதணும். லோயர் பார்ட் மட்டும்தான் க்ளோஸ்டாக இருக்கணும். அதுதான் வந்து ஃப்ளோர் வேல்யூ ஆஃப் எக்ஸ். அதோட மீனிங் என்னன்னா, கிரேட்டஸ்ட் இன்டீஜர் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். ஓகே, கிரேட்டஸ்ட் இன்டீஜர் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். அதாவது எக்ஸை விட ஒரு பெரிய இன்டீஜராக இருக்கணும். எக்ஸை விட ஒரு பெரிய இன்டீஜர், நியரஸ்ட் இன்டீஜர். கிரேட்டஸ்ட் இன்டீஜர் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னா மீனிங் இஸ் கிரேட்டஸ்ட் இன்டீஜர் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னா எக்ஸை விட சின்ன இன்டீஜர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அதில் பெரிய வேல்யூ, அதுதான் கிரேட்டஸ்ட் இன்டீஜர். அது ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லணும்னா எக்ஸை விடவும் நியரஸ்ட் சின்ன இன்டீஜர். அதே மாதிரி சீல் வேல்யூ ஆஃப் எக்ஸ் அப்படின்னா சீல் வேல்யூ ஆஃப் எக்ஸும் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் டினோட் பண்ணுவோம். ஃப்ளோர் வேல்யூவில் பார்த்தீங்கன்னா லோயர் பார்ட் வந்து க்ளோஸ்டாக இருக்கும். whereas in seal value the upper part is closed. Note the symbol, the upper part is closed, which is nothing but the least integer greater than or equal to x. Least integer greater than or equal to x. சரியா, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சீல் வேல்யூ ஆஃப் 2.4 அப்படின்னா சீலிங் ஃப்ளோர் அப்படின்னா சீலிங்னா என்னது உங்களுக்கு தெரியும். சீலிங்னா நம்ம ரூஃபை வந்து மோஸ்ட்லி சீலிங் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ளோர்னா உங்களுக்கு தெரியும், கிரவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ வந்து சீல் அப்படின்னா சீலிங் அப்படின்னா ஹைட்டில் இருக்கும். ஃப்ளோர் வேல்யூ அப்படின்னா கிரவுண்ட் லெவல், அது வந்து பாட்டம் இட் டினோட் பாட்டம். சரியா, தேர்ஃபோர் இந்த சீலுன்னா எப்போவுமே நான் என்ன சொன்னேன், சீலுன்னா எப்போவுமே உயரத்தில் இருக்கும், ஹைட்டில் இருக்கும். அப்போ அதை விட பெரிய வேல்யூ இருக்கும். ஃப்ளோர் வேல்யூ ஆஃப் 2.4னா அதோட பெரிய ஒரு இன்டீஜர், நியரஸ்ட் பெரிய இன்டீஜர். 2.4க்கு அடுத்து வர இம்மிடியேட்டாக வரக்கூடிய இன்டீஜர் என்னது, 3. அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஃப்ளோர் வேல்யூ ஆஃப் 2.4னா 2 தான். அது 2.4 விடவும் எஸ் ஃபைன் 2.4 விடவும் சின்ன நியரஸ்ட் இன்டிஜர். 2.4 விடவும் சின்ன இன்டிஜர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 தான் கிடைக்கும். சரியா, ஸோ இந்த மாதிரி பார்க்கணும். இது வந்து இந்த பாயிண்ட் இருக்கிறப்ப 2.4 நம்ம பார்த்துருக்கோம் இந்த டெசிமல் வேல்யூ இருக்கிறப்ப எப்படி. ஆனால் வந்து ஒரு இன்டீஜரோட ஃப்ளோர் வேல்யூ அந்த இன்டீஜர் தான். அதே மாதிரி இந்த ஒரு இன்டீஜரோட சீல் வேல்யூவும் அதே இன்டீஜர் தான். அதில் எந்த சேஞ்சும் கிடையாது. பட் டெசிமலில் கொடுக்குறப்ப மட்டும்தான் இந்த டெஃபினிஷன் நீங்கள் அப்ளை பண்ணணும். டெஃபினிஷன் எப்படி அப்ளை பண்ணாலும் கரெக்டாக தான் வரும். பட்டு நம்ம கான்செப்ட் இதுதான். அந்த டெசிமல் கொடுக்குறப்ப மட்டும் சீல் வேல்யூன்னா அதை விடவும் நியரஸ்ட் பெரிய இன்டீஜர், ஃப்ளோர் வேல்யூன்னா அதை விட நியரஸ்ட் சின்ன இன்டீஜர் நிறைய எடுக்கலாம். பட் அதுக்கு நியராக இருக்கணும், ரொம்ப பக்கத்தில் இருக்கிற மாதிரி வேல்யூ எடுக்கணும். இன்டீஜரோட சீல் வேல்யூ ஃப்ளோர் வேல்யூ த சேம் இன்டீஜர் இட் செல்ஃப். சரியா, புரிஞ்சிருக்கா? ப்ளீஸ் கிவ் ரெஸ்பான்ஸ். Yes, sir. Okay, fine. Next we can move towards a problem. So using this Pigeon hole principle we can do some problems. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். For example, show that if 7 colors are used to paint 50 bicycles, at least 8 bicycles will be the same color. Okay,
Okay, fine, dear students. We can do a problem now. So, show that if 7 colors are used to paint 50 bicycles, at least 8 bicycles will be the same color, will have the same color. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் அந்த பிஜிஎன் கூட கம்பேர் பண்ணணும். பிஜிஎன் அண்ட் பிஜிஎன் கோல்ஸ் கூட இந்த ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்கிற டேட்டாவை நீங்கள் கம்பேர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 7 colors are used to paint 50 bicycle. 7 colors கொடுத்துருக்குறாங்க. 7 colors. பைசைக்கிள் எத்தனை கொடுத்துருக்குறாங்க? 50 பைசைக்கிள். தேர் ஆர் 50 பைசைக்கிள். மொத்தம் எத்தனை கலர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 கலர்ஸ் இருக்குது. பைசைக்கிள்ஸ் எத்தனை இருக்குது? 50 பைசைக்கிள். இப்போ வந்து இந்த நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணுறீங்க, கலர் பண்ணுறீங்க. இந்த 50 பைசைக்கிளையும் நீங்கள் வந்து கலர் பண்ணுறீங்க. யூஸிங் ஹவு மெனி கலர்ஸ்? 7 கலர்ஸ். அப்போ 7 கலர்ஸ் இருக்குது. கலர் வந்து கம்மியாக இருக்குது, பைசைக்கிள் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ இதை நீங்கள் பிஜிஎன் ஹோல் கூட கம்பேர் பண்ணலாங்களா? பிஜிஎன்ஸ் வந்து எப்போவுமே அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன், ஹோல்ஸ் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஸோ வந்து அதிகமாக இருக்கிறது வந்து பிஜிஎன்ஸ். அதிகமாக இருக்கிற வேல்யூவை நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பிஜிஎன்ஸ் கூட கம்பேர் பண்ணியிருக்கோம். நம்பர் ஆஃப் பிஜிஎன்ஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பைசைக்கிள். அதிகமாக இருக்கிறது வந்து பிஜிஎன் தான் எப்போவுமே. எங்கள் ப்ராப்ளத்தில் பைசைக்கிள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த பிஜிஎன் கூட நம்ம பைசைக்கிளை கம்பேர் பண்ணுறோம். அதை டினோட் பண்ணுற லெட்டர் வந்து எம். சரியா? அதை டினோட் பண்ணுற லெட்டர் வந்து எம். அது வந்து 15 நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஹோல்ஸ், எத்தனை ஹோல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத எது கூட கம்பேர் பண்ணுறோம்? நம்பர் ஆஃப் கலர்ஸ் கூட கம்பேர் பண்ணுறோம். எத்தனை கலர்ஸ் இருக்குது? 7. அதை நம்ம டினோட் பண்ணுற லெட்டர் வந்து என். சரியா? இது மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதை ஞாபகத்தில் வச்சுட்டு நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜென்ரலைஸ்டு பிஜிஎன் ஹோல் பிரின்சிபல் யூஸ் பண்ணணும். ஜென்ரலைஸ்டு பிஜிஎன் ஹோல் பிரின்சிபல்னா இதுதான். ஜென்ரலைஸ்டு பிஜிஎன் ஹோல் பிரின்சிபல்ங்கிறது இதுதான். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இஃப் எம் பிஜிஎன் occupies n holes, then one of the pigeon holes must contain at least floor value of m minus 1 by n plus 1 pigeons. Okay, floor value of m minus 1 by n plus 1 pigeons, right? So இப்போ பாருங்க, by generalized pigeon hole principle, so by generalized pigeon hole principle, we have like this: at least floor value of m minus 1 by n, at least floor value of m minus 1 by n plus 1 bicycle will have the same color. சரியா? At least floor value of m minus 1 by n plus 1 holes have more than 1 pigeons அப்படின்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி தான். Floor value of m minus 1 by n plus 1 bicycle will have the same color. Now, dear students, we have the value of m. m value நம்ம கொடுத்துருக்குறாங்க. mங்கிறது 50. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னங்கிறது வந்து 7 உங்களுக்கு. சரியா? 7. ஸோ இந்த வேல்யூஸை நீங்கள் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 50 minus 1 by 7 plus 1. That is floor value of 50 minus 1 by 7 plus 1. Bicycle will have same color. So 50 minus 1 is 49 by 7 plus 1. 49 divided by 7 அப்படிங்கிறப்ப 7 கிடைக்கும். So floor value of 7 என்ன வரும்? 7 தான் வரும். Floor value and also seal value of 7 is 7 only, because 7 is an integer. So for an integer, both the seal and the floor value is the integer itself. Okay, so 7 plus 1 8. So at least 8 bicycle will have the same color. At least 8 bicycle will have the same color, right? Next, dear students, we have a homework problem. So that among 100 people, at least 9 of them were born on the same month. So 100 people இருந்தாங்கன்னா அதில் வந்து மினிமம் ஓகே 9 people வந்து ஒரே மந்தில் பிறந்திருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும் by using generalized pigeon hole principle, right? Now, another problem: if we select any group of 733 students on campus, show that at least 3 of them must have same birthday. So very interesting problem. பார்த்தீங்கன்னா we select any group of 733 students. So dear students, am I audible and PPT is visible? Please give your response.
Yes, sir. Yes, sir. Okay. Yes, sir. Whether you are following the problems? Yes, sir. Is it interesting? Yes, sir. Yes, sir. Okay, fine. So if we select any group of 733, fine, 733 students on campus, show that at least 3 of them must have same birthday. ஸோ சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா இங்கேயும் அப்படி தான், அந்த பிஜிஎன்ஸ் கூட எதை கம்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க, பிஜிஎன் கோல்ஸ் கூட எதை கம்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஸோ அன்னைக்கு இமானுவல் ரோஷன் சொன்னார் எப்படின்னா, பிஜிஎன்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அது வந்து அந்த கோல்ஸில் அகாமடேட் ஆகும்போது ஏதாவது ஒரு பிஜிஎன் கோல்ஸில் மோர் தேன் ஒன் பிஜிஎன் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ பிஜிஎன்ஸ் வந்து அதிகமாக இருந்ததுனால அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அப்போ எப்போவுமே அதிகமாக இருக்கிறத நீங்கள் பிஜிஎன்ஸ் எடுக்கணும், பிஜிஎன் கோல்ஸ் வந்து கம்மியாக இருக்கும், குறைவாக இருக்கிறத நீங்கள் பிஜிஎன் கோல்ஸ் அந்த மாதிரி நீங்கள் எடுத்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அப்புறம் அந்த நோட்டேஷன் எம்என் அப்படின்னா எதுன்னு பார்க்கணும், அதிகமாக இருக்கிறத எம்னு எடுக்கணும், கம்மியாக இருக்கிறத என்னு எடுக்கணும். சரியா? So, if you select any group of 733 students on campus, show that at least 3 of them must have same birthday. So, 733 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்கு. அப்புறம் வந்து 3. ஸோ 3ங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது, அதை விட்டுருங்க. 733 students on campus, show that சேம் பர்த்டே. ஸோ இன்னொரு டேட்டா வந்து இன்டெரக்டாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டேஸ் இன் ஏ இயர், இது வந்து நமக்கு தெரியும். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டேஸ் இன் இயர் இஸ் 366. ஓகே. ஸோ ஒய் வி ஆர் டாக்கிங் அபவுட் மேக்ஸிமம் 365 அண்ட் 1/4 அப்படி சொல்லுவோம் நம்ம. ஸோ அந்த 365 தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இன்னொரு 1/4 டே வந்து வரும். 1/4 டே வந்து அப்போ 4 இயர்ஸ் ஆகும்போது அந்த 1/4 டேஸை வந்து டுகெதராக 1 டே அப்படின்னு கன்சிடர் பண்ணி அந்த லீப் இயர் நமக்கு தெரியும், லீப் இயரில் வந்து அதை ஆட் பண்ணுவாங்க. அப்போ 366 வரும். ஸோ வந்து 365 யூஸ்வலி நமக்கு இருக்கிற நம்பர் ஆஃப் டேஸ் இயர். பட் வந்து லீப் இயரில் நமக்கு 366 வர்றதுனால 365ம் 366ம் நம்பர் ஆஃப் டேஸ் இருக்குது இயரில். அதில் மேக்ஸிமம் வந்து 366. அப்போ வந்து 366 நம்ம எடுக்கிறோம். சரியா? ஸோ இதில் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 733. அண்டு we have the number of days in a year is 366. Now by generalized Pigeon-Hole principle நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா, by generalized Pigeon-Hole principle we can write like this: the minimum number of students having same birthdays floor value of m minus 1 by n. Okay, floor value of m minus 1 by n plus 1. Right? Now we have the values. m அப்படிங்கிறது 733. mங்கிறது 733. சரியா? m ஓட வேல்யூ வந்து 733. அதுக்கப்புறம் n பார்த்தீங்கன்னா what is n? n is 366. ரைட்? ஸோ இந்த வேல்யூஸை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 733 minus 1 732 divided by 366. ஆக்சுவலி 366ஓட டபுள் வேல்யூ தான் 732. ஸோ கேன்சல் பண்ணுறப்ப 2 கிடைக்கும். ஸோ ஃப்ளோர் வேல்யூ ஆஃப் 2 + 1. வாட் இஸ் ஃப்ளோர் வேல்யூ ஆஃப் 2? தட் இஸ் 2. ஸோ 2 + 1 தட் இஸ் 3. ரைட்? So 3. So at least 3 students must have same birthday. So next we have a homework problem. 7 members of a family have rupees 2,886 in their pockets. 7 members of a family.
show that at least one of them must have at least 413 in this packet. அப்போ 7 பேருக்கும் சேர்த்து வந்து 2886 இருக்குது. அதில் வந்து நம்ம என்ன சொல்லணும்னா அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தம், ஒரு ஆள்கிட்ட கண்டிப்பாக மினிமம் எவ்வளோ இருக்கணும், அட்லீஸ்ட் 413 ருபீஸ் இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம வந்து ஜெனரலிஸ்ட் பிஜிஎன் பிரின்சிபல். சரியா? Okay, with this PG and principle is over. Next we have the students recurrence relation. Recurrence relation எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? Please give your response, dear students. Recurrence relation எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டதில்லை. சரி, இப்போ ரெக்கரன்ஸ் ரிலேஷனுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஃபிபனோக்கி சீக்வன்ஸ் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஃபிபனோசி அப்படின்னு சொல்லுவாங்க, சிலவங்க ஃபிபனோக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிபனோக்கி சீக்வன்ஸ் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? சி லாங்குவேஜ் படிச்சிருக்கிறீங்களா? Have you studied C language? C programming? Yes or no? Yes sir. இதில் வந்து ரைட் ஏ ப்ரோக்ராம் டு பிரிண்ட் ஃபிபனோக்கி நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கிறீங்களா? எஸ் சார். கொஞ்சம் ஞாபகம் இருக்குது, அப்படி தானே இருக்குது. அப்போ ஃபிபனோக்கி நம்பர்ஸ் அப்படின்னா, ஃபிபனோக்கி சீக்வன்ஸ் அப்படின்னா எப்படின்னு சொல்ல முடியுமா? நோ. ஓகே, அப்போ வந்து ஃபிபனோக்கி சீக்வன்ஸ் நான் சொல்கிறேன்னா வெரி குட், சொல்லுமா? ஃபர்ஸ்ட் 0 வரும், நெக்ஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கணும்னா ப்ரீவியஸ் நம்பர் ஆட் பண்ணணும். வெரி குட், வெரி குட். ஆக்சுவலி திஸ் இஸ் த டெஃபினேஷன் ஃபார் ஃபிபனோக்கி சீக்வன்ஸ். ஸோ ஸ்ருதி தானே ஆன்சர் பண்ணீங்க? எஸ் சார். எஸ், ஸ்ருதி சொன்னது மாதிரி நம்ம வந்து ஒரு டேர்ம் கண்டுபிடிக்கணும்னா அதோட ப்ரீவியஸ் 2 டேர்ம்ஸை நம்ம ஆட் பண்ணணும். சரி, அதுதான் வந்து ஆக்சுவலாக ஃபிபனோக்கி நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம், ஃபிபனோக்கி சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஸோ இங்கே பாருங்கள், இதோட டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ a series of numbers in which each number is the sum of the 2 preceding numbers. Note the word preceding. ப்ரொசீடிங்கிறது நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக நோட் பண்ண முடியாது. ப்ரொசீடிங் அப்படின்னா ஆஃப்டர் வெர்ஸாக வர்றது, அதுக்கப்புறமா வர்றது, அதை ஃபாலோ பண்ணி வரக்கூடியது. ப்ரொசீடிங், PRE, ப்ரொசீடிங் மீன்ஸ் முன்னாடி வரக்கூடியது. 2 ப்ரொசீடிங் நம்பர்ஸ் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வரக்கூடிய 2 நம்பர்ஸ் அல்லது 2 டேர்ம்ஸ். அந்த சிம்பிளஸ்ட் சீரீஸ் பார்த்தீங்கன்னா 1 1 2 3 5 8 அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ சொன்ன அந்த ரிலேஷனை வந்து கேர்ஃபுல்லாக நம்ம இப்போ நோட் பண்ணலாம். ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் டேர்ம் 1 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறோம். சில இடத்துல 0ன்னு கூட ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இது நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது தான். அடுத்தது வந்து இன்னும் வந்து 1 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறோம். செகண்ட் டேர்ம் 1 ஃபிக்ஸ் பண்ணுறோம். இனி வந்து தேர்டு டேர்ம் எப்படின்னா, தேர்டு டேர்முக்கு முன்னாடி இருக்கிற 2 வேல்யூஸையும் ஆட் பண்ணணும். முன்னாடி இருக்கிற 2 வேல்யூஸ் இதெல்லாம் 1 1 1 + 1 2 அப்படின்னு கிடைக்கும். இனி வந்து இந்த 3 நெக்ஸ்ட் டேர்ம் கிடைக்கணும்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற 2 டேர்ம் ஆட் பண்ணுங்க. 1 + 2 அப்போ என்ன கிடைக்கும்? 3 கிடைக்கும். இதோட நெக்ஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற 2 டேர்ம் 2 + 3 5 அப்படின்னு கிடைக்கும். அது அடுத்த டேர்ம் என்னன்னா இந்த 3 + 5 8 அப்படின்னு கிடைக்கும். இப்படி ப்ரொசீட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். இதான் வந்து ஃபிபனோக்கி சீக்வன்ஸ். ஸோ வந்து ஃபிபனோக்கி சீக்வன்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு டேர்ம் வந்து அதுக்கு முன்னாடி இருக்கிற டேர்ம்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ரிலேஷன்ஸ் தான் நம்ம ரெக்கரன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு சொல்கிறது. சரியா? ஸோ இது வந்து நம்ம எப்படின்னா எஃப்என்னா nth டேர்ம் ஆஃப் தி சீக்வன்ஸ் அல்லது நம்பர் nth டேர்ம் ஆஃப் தி சீக்வன்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். சீக்வன்ஸ்னா என்னது? 1 2 3 4 5 6 7 8 எக்ஸெட்ரா இந்த மாதிரி நம்பர்ஸை வந்து ஒரு ஆர்டராக அரேஞ்ச் பண்ணி அப்படி போயிட்டே இருக்கிறது தான் சீக்வன்ஸ்.
சரியா? ஏதாவது ஒரு நீங்கள் ஜியாமெட்ரிக் சீக்வன்ஸ், அரித்மெட்டிக் சீக்வன்ஸ் எல்லாம் கூட படிச்சிருக்கீங்க. 10th அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன், ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் எல்லாம் படிச்சிருக்கீங்களா? அப்போ வந்து அரித்மெட்டிக்கலி ஆர் ஜியாமெட்ரிக்கலி அதில் ஒரு ஃப்ளோ இருக்குது. சம் கைண்ட் ஆஃப் ஃப்ளோ ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் நம்பரில் இருக்குன்னா அதை வந்து நம்ம கமா போட்டு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும்னா அதோட பேர் சீக்வன்ஸ். அந்த கமாவுக்கு பதிலாக ப்ளஸ் அல்லது மைனஸ் போட்டு சில நேரத்தில் அந்த பேட்டர்ன் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணோம்னா அதோட பேர் சீரீஸ். சரியா? ஸோ இந்த சீக்வன்ஸை வந்து நம்ம எஃப்என் ஈக்குவல் டு என்னன்னா nth டேம், அதுக்கு முன்னாடி இருக்க டேம் n மைனஸ் ஃபஸ்ட்டு டேம், அப்புறம் n மைனஸ் செகண்ட் டேம். சரியா? ஸோ அதோட அது ப்ரீவியஸ் 2 டேம்ஸை நம்ம யூஸ் பண்ணி எழுதுறது அந்த இதான் அந்த ரிலேஷன். சரியா? ஃபிபோனாக்கி சீக்வன்ஸோட ரிலேஷன். ஸோ விச் இஸ் an எக்ஸாம்பிள் ஃபார் ரெக்கரன்ஸ் ரிலேஷன். அதான் மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம அந்த தியரி பார்ட்டுக்குள்ளாடி வரலாம். ரெக்கரன்ஸ் ரிலேஷன் அப்படிங்கிறதோட எக்ஸாம்பிள் an equation that expresses an, the general term of the sequence. an is a general term of the sequence in terms of one or more of the previous terms. So nth term அல்லது general term வந்து அதோட ஒரு டேர்ம் அல்லது மோர் நம்பர் ஆஃப் ப்ரீவியஸ் டேர்ம்ஸை யூஸ் பண்ணி நம்ம எழுதணும்னா இதோட ப்ரீவியஸ் டேர்ம்ஸ் எல்லாம் இது ஏனோட ப்ரீவியஸ் டேர்ம்ஸ் வந்து A0 வச்சுக்கலாம், A1 வச்சுக்கலாம், அப்புறம் an-1 வரைக்கும் வரும் ப்ரீவியஸ் டேர்ம்ஸ். ஃபார் ஆல் இன்டிஜர்ஸ் n greater than or equal to n0 வேர் n0 is a non-negative integer. ஸோ எப்போவுமே வந்து n0 வந்து நான்-நெகட்டிவ் இன்டிஜர், அதாவது இந்த சஃபிக்ஸில் வந்து நெகட்டிவ் வேல்யூஸ் வந்து அலோவ் பண்ண மாட்டோம். சஃபிக்ஸில் வந்து மினிமம் 0 இருக்கும். நான்-நெகட்டிவ் இன்டிஜர்னா மினிமம் 0 இருக்கும், 1 2 3 எல்லாம் இருக்கலாம். இஸ் கால்டு ரெக்கரன்ஸ் ரிலேஷன். ஸோ ரெக்கரன்ஸ் ரிலேஷன் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஒரு ஜென்ரல் டேர்மை அதோட ப்ரீவியஸ் 1 டேர்ம் அல்லது மோர் தேன் 1 டேர்ம் 2 3 டேர்ம்ஸ் கூட இருக்கலாம். அதை யூஸ் பண்ணி நம்ம எழுதக்கூடிய ஒரு ரிலேஷன் தான் ரெக்கரன்ஸ் ரிலேஷன். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஏற்கனவே படித்த அதே எக்ஸாம்பிள் தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், the Fibonacci sequence is defined by the relation. நம்ம இது ஏற்கனவே பார்த்தது தான். Fibonacci sequence வந்து எப்படி டினோட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது fn equal to fn minus 1 plus fn minus 2 n greater than or equal to அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஏன் n greater than or equal to சொல்லியிருக்கிறாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் n greater than or equal to அப்படின்னு நீங்கள் இந்த கண்டிஷன் நம்ம வயலேட் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன், வயலேட்னா என்னது, ஒபே பண்ணாத மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துன்னா என்ன வரும்? ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து மினிமம் வேல்யூ ஆஃப் n வந்து 2 தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, 2 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் வேல்யூ ஆஃப் n இஸ் 2 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி மினிமம் வேல்யூ 2 இல்லை, அதோடவும் கம்மியாக வருது 1 வச்சுக்கோங்க, n ஈக்குவல் டு 1 அப்படி வச்சுக்கோங்க. n ஈக்குவல் டு 1 நீங்கள் கன்சிடர் பண்ணீங்கன்னா n ஈக்குவல் டு 1 அப்படி நீங்கள் கன்சிடர் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல என்ன ஆயிரும்? n-க்கு 1 போடுங்க, n மைனஸ் 2 என்ன ஆயிரும்? 1 மைனஸ் 2. 1 மைனஸ் 2னா உங்களுக்கு என்ன வரும்? டெல்மி. 1 மைனஸ் 2 மைனஸ் 1 வரும். ஸோ அப்போ எஃபோட சஃபிக்ஸில் உங்களுக்கு மைனஸ் 1 வரும். ஸோ சஃபிக்ஸ் எப்போவுமே மைனஸ் 1 வந்து அலோவ் பண்ண மாட்டோம். அப்படி மைனஸ் 1 நம்ம ஏன்னா வந்து 0th டேர்ம், ஃபஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் அப்படி தான் அந்த டேர்ம்ஸை நம்ம சொல்லுவோம் அப்படி தானே. 0th டேர்ம், ஃபஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம் அப்படி தான் சொல்லுமே தவிர மைனஸ் 1th டேர்ம், மைனஸ் தேர்ட் டேர்ம் அப்படிலாம் சொல்ல மாட்டோம். அப்போ வந்து சஃபிக்ஸில் வந்து இந்த இடத்துல மைனஸ் நம்பர் வந்து வராது. அதுக்காக இந்த கண்டிஷனை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து நம்ம ஏற்கனவே சொன்னேன் இனிஷியல் கண்டிஷன் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. வித் இனிஷியல் கண்டிஷன் பாருங்க, வித் இனிஷியல் கண்டிஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னா முதல்ல நான் என்ன சொன்னேன்னா இஃப் யூ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் ஏ டேர்ம் யூ ஹவ் டு ஆட் த ப்ரீவியஸ் 2 டேர்ம்ஸ் அப்படின்னு சொன்னேன். ப்ரீவியஸ் 2 டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம வந்து அதை ஆட் பண்ணலாம். பட்டு பிகினிங்கில் நம்ம எழுதுகிறப்ப ப்ரீவியஸ் டேர்ம்ஸ் இருக்காது. அதனால் ஃபஸ்ட்டில் இருக்கிற 2 டேர்ம்ஸையும் அவங்கள டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க. அதுதான் இனிஷியல் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2 இனிஷியல் கண்டிஷன் 0th டேர்மையும் ஃபஸ்ட் டேர்மையும் கொடுத்துருப்பாங்க.
அதுதான் வந்து இனிஷியல் கண்டிஷன். சரியா? அதுக்கப்புறம் இன்னொரு டெஃபினிஷன் பாருங்க. இட் இஸ் த டெஃபினிஷன் ஃபார் பாருங்க, a linear homogeneous recurrence relation of degree k. linear homogeneous recurrence relation ஓட definition. So this is a definition for linear homogeneous recurrence relation. So this is a definition for linear homogeneous recurrence relation of degree k, which is important, of degree k, linear homogeneous recurrence relation of degree k. அப்படிங்கிறது என்ன அப்படின்னு இந்த டெஃபினிஷனில் சொல்லியிருக்கிறாங்க. சரியா? ஸோ இப்போ பாருங்க, a linear homogeneous recurrence relation of degree k with constant coefficient. with constant coefficient இதை நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. with constant coefficient is a recurrence relation of the form. இந்த ஃபார்மில் இருக்கும். is a recurrence relation of the form an equal to, okay, an equal to c1 an minus 1 plus c2 an minus 2 plus etc plus ck an minus k. So this is the how to say, this is the linear homogeneous relation of degree k. degree k அப்படிங்கிறப்ப இந்த கேக்கும் இந்த equationக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு பாருங்க. what is the relation between this k and this relation? பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிளாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். என்னன்னா, இங்கே வந்து சஃபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு an மைனஸ் கே வரைக்கும் வருது. பார்த்தீங்களா? இதுதான் அந்த டிகிரிங்கிறது. சஃபிக்ஸ் மேக்ஸிமம் எது வரைக்கும் வருது? n மைனஸ் மேக்ஸிமம் எந்த வேல்யூ வரைக்கும் இருக்குது? இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் வந்து n மைனஸ் 1 இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா n மைனஸ் 2 இருக்குது. அப்படியே ப்ரொசீட் ஆகிட்டோம்னா n மைனஸ் கே வரைக்கும் வருது. பார்த்தீங்களா? n மைனஸ் கே வரைக்கும் வர்றதுனால கே தான் இதோட டிகிரி. ஸோ கே இஸ் த டிகிரி ஆஃப் திஸ் ரெக்கரன்ஸ் ரிலேஷன். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ஸ் அப்படின்னா an மைனஸ் 1ஓட கோஎஃபிஷியன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு. c1, அப்புறம் c2 இதெல்லாமே கான்ஸ்டன்ட். ஸோ இதெல்லாமே கான்ஸ்டன்டாக இருந்துச்சுன்னா இட் இஸ் ஏ ரெக்கரன்ஸ் ரிலேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இங்கே கொடுத்துருக்குறாங்க, இங்கே வந்து c1, c2, ck ஆர் ரியல் கான்ஸ்டன்ட்ஸ், ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. பட் ck நாட் ஈக்குவல் டு 0. ck நாட் ஈக்குவல் டு 0ன்னா இந்த டைம் 0 ஆயிடுச்சுன்னா இதோட டிகிரி என்னவாயிரும்? கேக்கு பதிலாக 1 குறைஞ்சிடும், k மைனஸ் 1 ஆயிரும். அதனால டிகிரி கேங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறப்ப இந்த ck நாட் ஈக்குவல் 0ங்கிறதையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். சரியா? நெக்ஸ்ட் பாருங்க, the recurrence relation is a linear since RHS is the sum of the multiples of the previous terms of the sequence. recurrence relation வந்து லீனியர்னா RHS இருக்குல்ல, ரைட் ஹேண்ட் சைடு, இந்த ரைட் ஹேண்ட் சைடு is the sum of multiples of the previous terms of the sequence. The recurrence relation is homogeneous since no terms occur that are multiples of AJs. இதில் பார்த்தீங்கன்னா an அல்லது an மைனஸ் 1 அந்த மாதிரி 2 டேர்ம்ஸ் வந்து மல்டிபிளாக இங்கே வராது. அதனால இது பேர் ஹோமோஜினியஸ். லீனியர் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா RHS is the sum of the multiples of the previous terms of the sequence. Understand? Next, we can do a small question. That is formation of recurrence relation. Recurrence relation வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது, அல்லது எப்படி ஃபார்ம் பண்ணலாம். ஃபார்மேஷன் ஆஃப் ரெக்கரன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இட் இஸ் வெரி சிம்பிள். ஒரு ரிலேஷன் கொடுத்துருப்பாங்க, நம்ம அதுலேருந்து ரெக்கரன்ஸ் ரிலேஷன் நம்ம ஃப்ரேம் பண்ணலாம். ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதோட சீக்வன்ஸோட ஜென்ரல் டேர்ம் கொடுத்துருப்பாங்க. சி ஃபார் எக்ஸாம்பிள், this is the general term of the sequence with some condition கொடுத்துருக்காங்க. n is equal to 3 into 2 power n, n greater than or equal to 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. condition is given. Then find the corresponding recurrence relation. So we are asked to find out the corresponding recurrence relation. So for that, dear students, what we can do first is let us write the given condition. And the condition அப்படி எழுதிக்கோங்க. For n greater than or equal to 1, an is equal to 3 into n 2 power n.
இனி வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ரீவியஸ் டேர்ம் என்ன வரும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா எண்ணுக்கு போல n - 1 போட்டோம். எந்த டேர்ம் கொடுத்துருக்குறாங்க n - 1 டேர்ம் என்னவா இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா யூ ப்ளீஸ் ஜஸ்ட் ரீப்ளேஸ் n பை எண்ணுக்கு பதிலாக n - 1 போட்டுக்கோங்க. அது மாதிரி இங்கே 3 வந்து ரைட் 3 as it is அண்டு 2 power n போல என்ன எழுதணும். அப்போ n போல n - 1 போது 2 power n become 2 power n - 1. Now இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2 power n - 1 எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 power n - 1 எப்படி எழுதலாம்? Can anyone please? 2 power n - 1 can be written as 2 power n, come on, 2 power n அப்புறமா என்ன எழுதலாம்? 2 power n - 1 can be written as 2 power n divided by 2. very good, divided by 2. சரியா? ஸோ divided by 2 நம்ம எழுதலாம். ஸோ divided by 2 நம்ம எழுதலாம். ஸோ ஆக்சுவலாக இதை தான் இங்கே எழுதியிருக்காங்க. சரியா? 2 power n divided by 2 தான் எழுதியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா what is this 3 into 2 power n? 3 into 2 power n is nothing but an. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 3 into 2 power n பதிலாக என்ன எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா an அப்படின்னு எழுதியிருக்காங்க. an எழுதியிருக்காங்க. ஸோ an - 1 is equal to an divided by 2. Now on cross multiplying you will be getting an is equal to, இங்கே பாருங்கள் இங்கே டினாமினேட்டர் வந்து 1 தான் இருக்குது. ஸோ 1 into an, that is an is equal to, அப்புறம் இதுக்கு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க 2 into an - 1 for n greater than or equal to 3. இது a0 equal to 3. a0 என்ன அப்படின்னு சொல்லணும். a0 கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த இடத்துல எண்ணுக்கு நீங்கள் 1 போட்டிங்கன்னா 1 - 1 0 வரும். ஸோ 2 into a0 equal to an வரும். ஸோ எண்ணுக்கு என்ன போடுச்சோன்னா எண்ணுக்கு நீங்கள் ஒரு வேல்யூ போடுங்க. எண்ணுக்கு 1 போட்டுக்கோங்க. எண்ணுக்கு 1 போட்டிங்கன்னா இந்த ரிலேஷன்லேருந்து உங்களுக்கு a0ஓட வேல்யூ 3 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, எண்ணுக்கு 1 போட்டிங்கன்னா என்ன கிடைக்குன்னு பார்ப்போமா? ஸோ a1 is equal to 2 into இந்த இடத்துல a0 வரும். 2 into a0. What is the value of a1? இங்கே வந்து எண்ணுக்கு 1 போட்டு பாருங்கள். ஸோ a1 is equal to 3 into 2 power 1. 3 into 6 வரும். ஸோ இந்த a1ல் 6 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 6 divided by 2னா 3. ஸோ a0ஓட வேல்யூ உங்களுக்கு இப்போ 3 கிடைக்கும். சரியா? சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள், you will get it. ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி dear students, we have another problem. The same way, form the differential equation அல்லது form the recurrence relation அல்லது find the recurrence relation. So find the recurrence relation for the sequence an is equal to 2n plus 9. So an equal to 2n plus 9. இப்போ வந்து n-க்கு பதிலாக n - 1 போடுங்க. ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? இதே மாதிரி கிடைக்கும். ஜஸ்ட் மல்டிப்ளை this one. ஸோ 2n 2 into n 2n அது இங்கே எழுதியிருக்கிறோம். அப்புறம் 2 into -1 -2 அதை இங்கே எழுதியிருக்கிறோம். அப்புறம் இந்த 9 இங்கே எழுதியிருக்கிறோம். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா 2n plus 9 இங்கே எது இருந்ததுன்னா அந்த இடத்துல an நீங்கள் போட்டுக்கலாம். 2n plus 9 இங்கே இருக்குது, இதாக இருக்குது. பார்த்தீங்களா? இந்த இடத்துல நீங்கள் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 2n plus 9னா ஆக்சுவலாக இங்கே பார்த்தாலே தெரியுது. இட் இஸ் 2n plus 9 இஸ் நத்திங் பட் an. ஸோ அது அந்த இடத்துல we can put an. ஸோ இதுக்கு an போட்டுக்கலாம், an - 2. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா, ரீஅரேஞ்சுன்னா என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா an இந்த சைடை மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த -2 இந்த பக்கம் வர்றப்போ என்ன வரும்? +2 அப்படின்னு வரும். an - 1 + 2 equal to an. a0 equal to 9. a0ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா என்னுக்கு நீங்கள் என்ன செய்தால் போதும்? என்னுக்கு இங்கே 2 போட்டால் போதும். இந்த இடத்துல 2 போடுங்க, அல்லது இங்கே என்னுக்கு 0 போட்டாலே கண்டுபிடிக்கலாம். ஸ்ட்ரைட்டாக நீங்கள் என்னுக்கு 0 போட்டுக்கோங்க. இங்கே ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக கண்டுபிடிக்கலாம். என்னுக்கு 0 போட்டிங்கன்னா a0 equal to 2 into 0, 2n இருக்குது பார்த்தீங்களா? 2 into 0 + 9 அப்படின்னு வரும். ஸோ 2 into 0 அப்படின்னா உங்களுக்கு 0 தான். ஸோ இட் இஸ் a0 equal to 9 அப்படின்னு வருது. a0 equal to 9. சரியா?
Next வந்து இன்னொரு ப்ராப்ளம். So the next problem can be done in the next class. Thank you for your patient listening.